கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஸ்தோத்திரம். கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்ப இந்த இடத்தில் நம்ம கூடி தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறோம், சத்தமிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கணும், எங்க வீட்டுக்கு இறங்கணும், எங்க பிள்ளைகளுக்கு இறங்கணும், எங்க தேசத்துக்கு இறங்கணும், எங்க ஊழியங்களுக்கு இறங்கணும், ஊழியம் செய்யற தேவ பிள்ளைகளுக்கு இறங்கணும், தேசத்தில் கிடக்கிற அருவருப்புகள் மாறணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் கிடந்து நம்ம சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இங்க படிக்கிறோம், அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்ப அருமையாய் தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த இடத்தில் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய செவிகளை போய் எட்டி கொண்டே இருக்குது. அவர் கேட்காத தெய்வம் அல்ல. அதான் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 7வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டு என் செவிகள் கவனிக்கிறவருமா இருக்கிறது. படிங்க அந்த வசனத்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டேன், பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும், பாத்தீங்களா, என் செவிகள் என்ன செய்கிறதா, கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்ப ஏசப்பா என்ன செய்யறாரு பாருங்க, நம்ம இந்த இடத்துல கிடந்து கூப்பிடுகிற எல்லா கூப்பிடலின் சத்தத்தையும் அவருடைய செவிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இதை நம்பினா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் கூப்பிடுகிறத ஏசப்பா கேட்கிறான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்ப மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா கேட்டு கொண்டிருக்கிறாரு, அதுக்கு சீக்கிரத்தில் பதில் வர என்ன. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை கூப்பிடுறான், என் மகன் கூப்பிடுறான், ஆமி சத்தம் போடுறாங்க, அழுறாங்க. அப்ப ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நான் எதை பேச போறேன்னா, ஆண்டவர் எதை எல்லாம் கேட்கிறார் அப்படின்னு நேரம் அனுமதித்த ஒரு 4-5 காரியத்தை உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய தெய்வம் எது எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமீன். அப்படின்னா முதலாவதாக, ஆமீன், ஸ்தோத்திரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நான் படிக்கும் பொழுது அங்கே அன்னாள், நமக்கு தெரியும், அன்னாள் பொருத்தனையோடு கூடிய ஒரு ஜெபத்தை பண்ணினார். கவனிக்கணும். அப்ப அந்த பொருத்தனையோடு பண்ணின ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். படிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய, ஆமென், அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்ததால், கொடுத்தால் அப்படிதானே வரும். ஆமென். ஆண் பிள்ளையை கொடுத்தால், சொல்லுங்க, படிங்க. அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்ப கவனிக்கணும், எதை ஆண்டவர் கேட்கிறார்னா, நம்ம பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றத ஆண்டவர் கேட்கிறார். கவனிக்கணும். அப்ப நம்ம பொருத்தனை, இந்த அண்ணால் பாருங்க, ஒரு பொருத்தனையோடு கூட ஒரு ஜெபம் பண்றாங்க.
எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க, பொருத்தனை பண்றாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப கவனிக்கணும், நம்ம இக்கட்டு நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, தேவ சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை செய்தால் நான் இதை பண்ணுவேன். எனக்கு ஒரு அற்புதம் செய்தால் நாங்க சர்ச்சில் கூட்டம் வைப்போம், 3 நாள் கூட்டம் வைப்போம், உபவாச கூட்டம் வைப்போம், ஸ்தோத்திர கூட்டம் வைப்போம். இப்படி எல்லாம் நம்ம பொருத்தனை பண்றோம். பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போனா முதல் மாத சம்பளத்தை ஆண்டவருக்காய் கொடுப்போம். ஆமென், சர்ச்சுக்கு ஏதாவது பண்ணுவோம். இப்படி எல்லாம் நம்ம பொருத்தனை பண்றோம். அப்ப அந்த பொருத்தனையோடு கூடிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அப்ப நம்ம எங்க இருக்கிற நிறைய பேரும் இந்த சத்தத்தை கேட்கிற ஆமென் தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கலாம். நீங்க நிறைய வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 50:14. ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 50:14 படிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஆமென். 61:5. சங்கீதம் 61:5 படிங்க. தேவனே, பொருத்தனைகளை கேட்டி. ஆமென், அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, பொருத்தனை பண்ணும் பொழுது தெய்வம் கேட்கிறார். அப்ப எந்த காரியத்திற்காக நம்ம ஒரு பொருத்தனை பண்ணாலும் சரி, ஆமீன், மருத்துவமனையில ஐசியூல கிடக்கும் பொழுது, ஆமீன், அங்கே மனிதர்கள் வந்து பார்க்க முடியாது. ஆமீன், ஸ்தோத்திரம். மருந்து கூட கைவிடப்படுகிற நேரம், மருத்துவம் கூட கைவிடப்படுகிற நேரம், ஆமீன், ஸ்தோத்திரம், பிழைக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற நேரம், அந்த நேரத்திலே அங்க இருந்து நம்ம ஒரு பொருத்தனை பண்றோம். ஆண்டவரே, நீர் எனக்கு சுகத்தை தந்தால் நான் உமக்கு சாட்சியா நிற்பேன். ஆமென், ஸ்தோத்திரம். பலவீனப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு மருத்துவமனையில போய் ஜெபம் பண்ணுவேன். இப்படி நிறைய பொருத்தனைகளை தேவ பிள்ளைகள் கஷ்டப்படுகிற நேரத்தில், ஆமென், வேதனைப்படுகிற நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணுகிறோம். அந்த பொருத்தனையோடு கூடிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். அப்ப கவனிக்கணும், என்ன பொருத்தனை பண்ணி இருந்தாலும் அதை தேவ சமூகத்தில் நீங்க நிறைவேற்றணும். ஆமீன், பொருத்தனை பண்ணிவிட்டு நீங்க யோசிக்க கூடாது. இத ஆமீன் செலுத்தணுமா செலுத்த வேண்டாமா அப்படி நீங்க யோசிக்க கூடாது. என்ன பொருத்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பொருத்தனைய நீங்க அப்படியே நிறைவேற்றி விடணும். அது என்ன பொருத்தனை பண்ணினாலும் சரிதான். எப்தா ஒரு பொருத்தனை பண்றாரு, அமோன் புத்திரரை நீர் என்னுடைய கரத்தில் கொடுப்பீரானால் நான் வெற்றியோடு திரும்பி வரும் பொழுது எனக்கு முன்னாடி எது எதிரிட்டு வருகிறதோ அதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்துவேன் என்று சொல்லி எப்தா ஒரு பொருத்தனை பண்ணாரு. பாருங்கள், அமோன் புத்திரரை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். முறியடித்து, ஆமென், அவங்களை ஜெயித்து ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு வெற்றியோடு வீட்டுக்கு வரும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய மகள் தம்புரு அடித்து அங்கே நடனம் பண்ணி வருகிறாள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு பிள்ளை. ஆனா பொருத்தனை, இந்த பிள்ளைய சர்வாங்க தகன பலியாய் கொடுப்பேன். ஆனா நீங்க படிச்சீங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், அப்படியே அவர் செலுத்துகிறார். என்ன பொருத்தனை பண்ணாரோ அந்த பொருத்தனை அப்படியே அவர் நிறைவேற்றுகிறாரு. ஒரு பிள்ளைன்னு பார்க்கல, ஆமென், ஒரே ஒரு பிள்ளைன்னு பார்க்கல. ஆனா தேவ சமூகத்தில் நான் வாயை திறந்து பண்ணிவிட்டே நான் அதை நிறைவேற்ற வேண்டும். அப்ப தேவ பிள்ளைகளே, நீங்க பொருத்தனை பண்ணி இருக்கலாம். ஆமீன், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கலாம். அப்ப பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். இன்னைக்கு சொல்றேன், வீட்டுல பிரச்சனை, உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் இருக்கலாம். அப்ப பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா. பொருத்தனையோடு கூடிய அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அன்னாள் பொருத்தனை பண்ணாங்க, ஆமென், அப்படியே ஆண்டவர் பொருத்தனை பண்ணி அந்த ஜெபத்தை கேட்டு அன்னாளுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். இதே போல அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் எதை கேட்கிறார்னா நம்முடைய பொருத்தனையோடு கூடிய ஜெபத்தை அவர் கேட்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க,
பொருத்தனை பண்ணினவர்கள் அந்த பொருத்தனைய நீங்கள் நிறைவேற்றும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். கால தாமதம் பண்ண வேண்டாம். ஆமீன், ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரிடத்துல ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் நம்மை கேட்பா, நீ பொருத்தனை பண்ணின, நிறைவேற்றினியா என்று சொல்லி ஆண்டவர் கேட்பா. ஆனபடினால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமே, என்ன பொருத்தனை பண்ணீங்களோ ஆமே அந்த பொருத்தனையை தேவ சமூகத்தில் நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. சரி, கவனிப்போம். அப்ப முதலாவது பொருத்தனையோடு கூடிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இரண்டாவது ஆண்டவர் எதை கேட்கிறார் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் படிங்க. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். அக்கிரமக்காரர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இரண்டாவது, நீங்க அங்க படிக்கும் பொழுது ஆண்டவர் எதை கேட்கிறார்னா, நம்முடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அழுகிறத மனுஷன் கேட்கிறான கேட்கலையோ, ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. பாத்தீங்களா? தாவீது என்ன அழகா சொல்றா, என் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டா. அப்ப அழலாம், நீங்க அழணும். ஆமே, எதற்காக அழணும்? பைபிள் சொல்லுது. ஆமீன். லூக்கா 23:28 நீங்க படிச்சா, லூக்கா 23:28 படிங்க. இயேசுவுடைய முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க? அழுங்கள். அப்ப யாருக்காக நம்ம அழணும்? நம்முடைய பிள்ளைகளுக்காக. நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற பிள்ளைகள் ஐயோ சீர்கெட்டு போறாங்களே, துஷ்ட வழியில நடக்கிறார்களே, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில போய் கொண்டிருக்கிறார்களே, ஆமென், ஸ்தோத்திரம், அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, எங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, எங்க பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, எங்க பிள்ளைகள் தெய்வத்தை ஆராதிக்கல, எங்க பிள்ளைகள் ஒரு ஊர் சுத்தியாவே இருந்து கொண்டிருக்கிறார்கள், எங்க பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இருந்து கொண்டே இருக்கிறார்கள், எங்க பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ற பிள்ளைகளாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எங்க பிள்ளைகள் துஷ்ட பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கல, கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க அழ வேண்டியது யாருக்காய் அழணும்னா, உங்களுடைய கரத்தில் தந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக. அத்தனை பெற்றோர்களும் அழணும். ஆமென். பிள்ளைகளுக்காய் அழுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காய் எல்லாரும் அழணும். பெற்றோர்கள் எல்லாரும் அழணும். நம்முடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்து தருவார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லணும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிள்ளைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அதான் நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் பொழுது, அங்கே ஆகார் தன்னுடைய பிள்ளைக்காக அழுததை குறித்து நம்ம அங்க படிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது. பிள்ளை சாக போகிறது, பிள்ளை மரிக்க போகிறது. அம்பு ஏகிற தூரத்தில் வைத்து பிள்ளையை கொண்டு வைத்துட்டு ஆகார் அழுதாங்க. கர்த்தர் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆகார் அழுதாங்க, பிள்ளையும் அழுதது. அங்க ரெண்டு பேரும் அழுதாங்க. படிச்சீங்கன்னா ஆகாருடைய கண்களுக்கு மறைவாய் இருந்ததான ஒரு ஊற்றுத்துறவை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அன்றைக்கு திறக்கப்பட்ட ஊற்று இன்றைக்கும் ஆமேன், அது மூடாமல் அது திறந்து ஓடிக்கொண்டே இருக்குதாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கண்களுக்கு மறைவாய் இருந்ததான ஒரு ஊற்றை வனாந்தரத்தில் ஆண்டவர் திறக்க பண்ணினான். ஆமீன், ஸ்தோத்திரம். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். ஆகார் அழுதா, பிள்ளைக்காக அழுத பொழுது அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அருமையான தாயே, நீங்க அழுங்க, உங்க பிள்ளைகளுக்காய் அழுவோம். ஆமீன், ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காய் அழுங்கள்.
துஷ்ட பிள்ளைகளுக்காய் அழுங்கள், அடங்காத பிள்ளைகளுக்காய் அழுங்கள், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற பிள்ளைகளுக்காய் அழுங்கள். ஆமீன், ஸ்தோத்திரம். நீங்க எவ்வளவு தூரம் அழுறீங்களோ ஆமீன், நம்முடைய அழுகைக்கு கர்த்தர் பலனை நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு வருவார். அந்த அழுகைக்கு நிச்சயமாய் பதில் வரும். அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு நிச்சயமாய் பதில் செய்வார். இதை நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகள் கேட்பாங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அழுதழுதே வீட்டை நாசாக்குறீங்க, அழுதழுதே வீட்டை ஒண்ணு இல்லாம ஆக்குறீங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, நம்ம அழுகிற அழுகை துருத்தியில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அதற்கு ஆண்டவர் பலனை கொண்டு வருவார். அதற்கு நிச்சயமாய் பதில் வரும் அப்படின்னு நம்பினாய் போற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அழுகையை தேவ பிள்ளைகள் விடக்கூடாது, கண்ணீர் வடிப்பதை தேவ பிள்ளைகள் விடக்கூடாது. ஆமீன், ஸ்தோத்திரம். நாங்க கூட அம்மிட்ட சொல்றோம், சும்மா அழுது தினத்துக்கு வீட்டை நாசாக்குறீங்க அப்படியெல்லாம் எங்க அம்மாட்ட நாங்க சொல்லி இருக்கிறோம். ஆமே, எங்க அம்மா அழுது ஜோம் பண்ணும் பொழுது சும்மா நீங்க அழுதாக வீடு இப்படி போகுது அப்படின்னு அம்மாட்ட நாங்க சொல்லி இருக்கிறோம். ஆனா அவங்க அழுத அழுகை இன்றைக்கு கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமே, அவங்க விட்ட கண்ணீருக்கு இன்னைக்கு பதில் வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், எல்லாரும் உங்க பெற்றோர், உங்க பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அத்தனை பேரும் அழணும். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் முழங்கால் படி போடும் பொழுது ஒரு 5 சொட்டு கண்ணீராது உங்க பிள்ளைகளுக்காய் விடணும். ஆண்டவரே, நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஆண்டவரே, நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் ஆண்டவரே, நாங்க ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம். எங்க பிள்ளைகளும் அந்த அனுபவத்தில் வரணும் ஆண்டவரே. நாங்க குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கணும் ஆண்டவரே, நாங்க குடும்பமா கர்த்தரை சேவிக்கணும் ஆண்டவரே. எங்க பிள்ளை எப்படியோ ஒரு ஊதாரி பிள்ளையா கிடக்க கூடாது. நாங்க ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும் பொழுது எங்க பிள்ளை எங்கேயோ ஊர் சுத்தி நடக்க கூடாது, எங்க டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்க கூடாது, எங்கேயோ வேற எங்கேயோ இருக்க கூடாது. நாங்க குடும்பமா வந்து உம்முடைய சமூகத்துல ஆராதிக்கணும் ஆண்டவரே, குடும்பமா கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு நீங்க அழுது பாருங்க. அந்த அழுகையின் கண்ணீருக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் பதிலை கொண்டு வருவார். குடும்பம் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க, குடும்பமாய் வேலைக்குள் பிரவேசிக்க, குடும்பமாய் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற நானும் எனக்கு தந்திருக்கிற பிள்ளைகளும் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு கிரியையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனபடினால் இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன், எந்த பிள்ளையா இருந்தாலும் சரிதான், எந்த பிள்ளையா இருந்தாலும் சரிதான், அது நீங்க நல்ல பிள்ளைன்னு சொல்லலாம், என் பிள்ளை தப்புன்னு செய்யல, ஆனால் தேவ பிள்ளை அந்த பிள்ளைக்காக அழணும். எப்ப சாத்தான் தப்பு செய்ய ஆமீன் பிள்ளைகளை ஏவி விடுவான்னு தெரியாது. ஆமீன், உங்க நல்ல பிள்ளையா இருக்கலாம், அந்த பிள்ளைக்காகவும் அழணும். ஆண்டவரே, என் பிள்ளை தப்பு பண்ணிட கூடாது, என் பிள்ளை தீமை செய்து விட கூடாது. நீ அழுது பாரு தேவ பிள்ளையே, உங்க பிள்ளைகளை ஆமீன் கர்த்தர் பத்திரமாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வா. ஆமீன், மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன், உங்கள் அழுகையை ஆண்டவர் கேட்டு, உங்க கண்ணீரை ஆண்டவர் கண்டு, உங்கள் பிள்ளைகளை ரட்சித்து ஆமீன் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வருவா. இதை நம்புகிற பிள்ளைகள் இப்ப கைகளை தட்டி, ஆண்டவரே என் அழுகை நிறுத்தப்பட்டு விடக் கூடாது, நான் இன்னும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், நான் இன்னும் அழுது ஜெபம் பண்ணணும், நான் இன்னும் புலம்பன ஆண்டவரே, நான் இன்னும் புலம்பன ஆண்டவரே, என் கண்களில் இருக்கிற கருப்பு வெளி சும்மா இருக்க வெட்ட கூடாது ஆண்டவரே, நான் நதி அளவாய் கண்ணீர் விடணும் ஆண்டவரே, நதி அளவாய் நான் அழன ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அழுகை அல்ல, இன்னும் நான் புலம்பி நான் அழன ஆண்டவரே, நான் அழுகிறது பலன் உண்டு என்று அறிந்திருக்கிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறதற்கு பலன் உண்டு என்று அறிந்திருக்கிறேன், என் அழுகைக்கு பலன் வரும் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் இன்னும் அழன ஆண்டவரே. உடாபாலா சந்தர பௌதலா ரிபதல சந்தல் கடகதுரியா உடமன துரமன கடகதுரியா. ஆமென், ஸ்தோத்திரம். மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், உங்க அழுகைக்கு பலன் வரும். ஆமே, பாச எவ்வளவு அழுதுட்டும் தெரியுமா, இனி எனக்கு அழுகையே பலன் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆமே, நீங்க இன்னும் அழணும். லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பாச இதை கேக்கையா வந்தேன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆமே, எங்க அழுகை மாறனில்ல ஜெபத்துக்கு வந்தோம் அப்படின்னு சில சொல்றீங்க. அழுகை மாறும். ஆமே,
நிச்சயமாய் அழுகை கர்த்தர் மாற்றுவா. உன் கண்ணீர் இருக்கிற கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படுன்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோம். நம்முடைய அழுது கொண்டிருக்கிற நம்முடைய கண்கள் இருக்கிற கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பினா ஒரு அல்லேலியா சொல்லணுமே. லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அழுதா ஒரு நாள் மகிழ்ந்திருப்போம், ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம். உங்க புருஷனுக்கா அழுங்க, உங்க புருஷன் ஆண்டவர் கொண்டு வருவா. நீங்க குடும்பமா வந்து கர்த்தரை ஆராதிப்பீங்க. நம்புகிற பிள்ளைகள் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு சம்பவத்தை சொன்னு நினைக்கிறேங்க. ஒரு துஷ்ட புருஷன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவிய குடித்து கொண்டு வந்து அடித்து நொறுக்குவாராம். தாறு மாறா போட்டு அடிப்பாராம். அடித்து அவருடைய சரத்திலிருந்து பிளட் எல்லாம் அப்படியே வடிந்துட்டே இருக்குமா. இந்த மனுஷன் என்ன செய்வான்னா பூனையை பிடித்து கொண்டு வந்து அந்த பிளட் அப்படியே நக்க வைப்பானா. ஆமே. அப்ப எவ்வளவு கொடூரமான மனுஷன் பாத்துருங்க. அந்த பிளட்டை எல்லாம் நக்க வைப்பானா. இந்த அம்மா அடியப்பட்டுட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா, ஒண்ணும் மாறி பேச மாட்டாங்களா. தேவ சமூகத்திலிருந்து அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்களா. ஆண்டவரே, நான் மரிப்பதற்குள்ளாக என் புருஷன் என்னோடு கூட வந்து ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கணும், நாங்க குடும்பமா ஆராதிக்கணும். அழுது அழுது ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாங்களா. அந்த அடியை வாங்கிட்டு அந்த வேதனையோட ஒன்னும் திரும்பி பேசாம ஜெபம் பண்ணுவாங்களா. ஆமே. நம்ம ஒண்ணு பேசினா 100 பேசுவோம். அப்ப எப்படி அவர் சர்ச்சைக்கு வருவாரு? அப்படிதானே? நம்முடைய நல் நடக்கையை பார்த்து தான் அவர் எங்க வரணும்? நம்மோடு கூட ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஒண்ணு சொன்னா நம்ம 9 சொல்லக்கூடாது. கையை பிடிச்சு சொல்லுங்க. அவர் ஒண்ணு சொன்னா நம்ம 9 சொல்லக்கூடாது. ஆமே. அவருக்கு தெரியணும், இவங்க சர்ச்சைக்கு போன பிற்பாடு இவங்க பேச்சு மாறி இருக்குல்ல, இவங்க நடவடிக்கை மாறி இருக்குல்ல, இவங்க பழக்க வழக்கம் மாறி இருக்குல்ல. ஆமே. அப்படி அவர் நம்ம பார்த்து சொல்லணும். ஆமே. அவர் ஒண்ணு சொன்ன உடனே, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாய் கூடுதல் இல்ல, பொட்டி தீத்திரப்படாது கொஞ்சத்தை. அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எங்களையும் நல்ல திட்டு தருவாங்க. அந்த பாஸ்டர் பயிர் இப்படியா சொல்லி விட்டானுவா. ஆமே. அல்லேலூயா. அப்படிதானே? எங்களுக்கும் திட்டு வாங்கி தருவீங்க. அது குழப்பம் இல்லை, அவங்க திட்டிட்டு போட்டோம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அப்ப என்ன செய்யணும்? நம்முடைய நல் நடக்கை, நம்முடைய விவேகம் உள்ள பேச்சு, நம்முடைய குணம், நம்முடைய சாந்தம், நம்முடைய நல் நடக்கைகள், இது எல்லாம் பார்த்து அவங்களை என்ன செய்யணும்? நம்ம அப்படியே சர்ச்சைக்குள்ள கொண்டு வந்துடணும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கையை பிடிச்சு இப்ப சொல்லுங்க. புருஷன் வரணும்னா நல்ல அழணும். என்ன அல்லேலியா சொல்லுங்க. அதை நான் சொல்லி இருக்கிறேன். சாரிக்காக நல்ல அழுவீங்க, செல்போனுக்காக நல்ல அழுவீங்க. ஆமே. எனக்கு அது வாங்கி தாருங்க, இது வாங்கி தாருங்கன்னு நல்ல பயங்கர அழுகையா இருக்கும். ஆனா சர்ச்சைக்கு என் புருஷன் வர்றன்னு எத்தனை பேர் அழுறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவா? அப்ப ஆண்டவர் கொண்டு வந்துருவார். என்ன? அவரை ரட்சித்து தந்துருவார். என்ன? நம்பினா இப்ப அல்லேலியா சொல்லுங்க. உங்க கண்ணீர் வீண் போகாது, உங்க அழுகை வீண் போகாது. நம்ம அடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் விலை உண்டு. ஆமென். கிரயம் செலுத்துகிறோம், அதற்கு நிச்சயமாய் பலன் வரும், அதற்கு நிச்சயமாய் பலன் பெற்றுக் கொள்வோம். அப்ப தாழ்மையா சொல்ற தேவ பிள்ளைகளே, அழுங்க. பிள்ளைகளுக்காய் அழுங்க, புருஷர்களுக்காய் அழுங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். ஆமீன். மனைவிமார்கள் ரட்சிக்கப்படலையா? புருஷன்மார்கள் அழுங்க. எங்களுக்கு தான் அது வரவே செய்யாது. கண்ணுல வெங்காயத்தை பிச்சு தேய்ச்சா கூட அது வராது. ஆமே. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா சில நேரத்துல வரும். இந்த செத்த வீட்டுல போய் இருந்து அழுவீங்க பாத்தீங்களா, அப்போ வந்துடும். ஆமே. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உண்மைதான் சொல்றேன். ஆமே. ஆனா சில தேவ பிள்ளைகள் நல்லா அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. சில தேவ மனிதர்கள் நல்லா அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். தாரை தாரையாய் கண்ணீர் வடிப்பாங்க. அப்படியே அழுதழுதே பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆமீன். அழுதழுதே ஜெபம் பண்ணுவாங்க. ஆமீன். சோதரன் அழுதழுதே பாடுவாங்க. அதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த அழுகையினால் தான் அவங்க பிரகாசிக்கிறாங்க, அவங்க ஜொலிக்கிறாங்க, தேசத்தில் வல்லமை அவங்களை கர்த்தர் பயன்படுத்துறாங்க. அப்ப அழணும் தேவ பிள்ளை, எல்லாவற்றுக்காய் அழுங்கள், குடும்பத்திற்காய் அழுங்கள், ஊழியங்களுக்காய் அழுங்கள். நம்மளுக்கு தந்திருக்கிற நல்ல ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சத்துரு ஊழியங்களை வஞ்சித்து விடக் கூடாது. ஆமீன். களை விதைக்க கூடாது. ஆமீன். சத்துரு அந்தகாரத்தை கொண்டு போடக்கூடாது. ஊழியங்கள் பிரகாசிக்கணும், ஊழியங்கள் வளரணும், தேவ மனிதர்கள் நல்ல ஊழியம் செய்யணும், நாங்க நல்ல ஊழியம் செய்யணும். அதுக்கு நீங்கள் அழுதழுது ஜெபம் பண்ணணும். ஆமென். எங்களை நிலைநிறுத்தி இருப்பது உங்களுடைய ஜெபம். நீங்க அல்லேலியா சொல்லலே, கரம் உயர்த்தி நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரத்தில் அது உணர முடிகிறது. தேவ பிள்ளையுடைய ஜெபம் தான் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பலவீனப்பட்டு பலனில்ல ஆண்டவரே என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, இங்க வந்து ஏறும் பொழுது ஒரு புதிய பலனை கர்த்தர் தர்றாரு, ஒரு புதிய ஆரோக்கியத்தை ஆண்டவர் தர்றாரு, ஒரு புதிய தெம்ப ஆண்டவர் தர்றாரு, புதிய வார்த்தைகளை ஆண்டவர் தர்றாரு. அப்ப உணர முடிகிறது பிள்ளைகள் நல்ல ஜெபம் பண்றாங்க, அழுதழுது ஜெபம் பண்றாங்க, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்றாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்றாங்க, பலிபீடங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபம் தான் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஜெபம் தான் எங்களை ஊழியம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது, எங்களை ஆரோக்கியமாய் ஓட வைத்திருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஜெபம் இன்னும் எங்களுக்கு தேவையாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளை அழுது ஜெபம் பண்ணுங்க. அழுகிற சபை வளர்ந்து கொண்டே இருக்கும், அழுகிற சபை பெருகி கொண்டே இருக்கும், அழுகிற சபையை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அழுகிற அழுகைக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். அழுகிற அழுகைக்கு சபை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க, சபைக்காக நல்ல அழன என்ன? ஆமென். உங்களுக்கு காரியத்துக்கு மட்டும் அழுதுட்டு விட்டுறக்கூடாது, சபைக்காக நல்ல அழணும். அல்லேலூயா. அந்த அழுகை ஆண்டவர் கேட்பா. ஆமீன். சென்னையில் ஒரு தேவ மனித, அவருடைய சர்ச்சில் ஆத்துமாக்களே இல்லையா. ஆமீன், ஸ்தோத்திரம். அப்ப நேற்றுக்கிழமை சேரெல்லாம் பறக்கி போடுவாராம். பறக்கி போட்டுட்டு அந்த சேர்ல எல்லாம் ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் விடுவாராம். ஆண்டவரே இந்த சேரெல்லாம் சும்மா கிடக்குது, எனக்கு ஆத்துமாக்களை தாருங்க ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்களை தாருங்க. அப்படி அந்த சேர்ல எல்லாம் ஒரு சொட்டு கண்ணீரை விடுவாராம். ஆமே. ஒரு நாள் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்து கொடுத்தாராம். என்ன தரிசனம்? ஒரு பாட்டில காண்பித்து கொடுத்தாராம். அந்த பாட்டில காண்பித்து கொடுத்து அந்த பாட்டில் ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருக்கிறதா. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரை ஏன் இதை எனக்கு காண்பித்து தர்றீங்க, இது என்னது அப்படின்னு கேட்டாராம். ஒன்னு ஆண்டவர் சொன்னாராம், நீ இவ்வளவு நாளும் அழுத அழுகைய நான் இதுல சேர்த்து வைத்திருக்கிறேன், நான் உனக்கு பலம் தர போறேன்னு ஆண்டவர் சொன்னாராம். ஆமே. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சபையில பயங்கர வளர்ச்சியாம். இன்றைக்கும் 5000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் வந்து அந்த ஆலயத்தில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களா. அப்ப அழுகைக்கு பலன் உண்டு, கண்ணீருக்கு பலன் உண்டு. நம்முடைய லாசர் பாசையாவை குறித்து கூட சொல்லுவாங்க, அழுது அழுது ஜெபம் பண்ணுவாராம். ஆமே. முழங்கால் படி போட்டு ஒரு இடத்துல போய் நின்று அழுது அழுது ஜெபம் பண்ணுவாராம். அந்த முழங்கால் படி போட்ட இடம் ரெண்டு அப்படியே குழி விழுந்து கிடந்ததாம். ஆமே. அவர் கண்ணீர் வடித்த இடம் அப்படியே அந்த கண்ணீர் சொட்டு சொட்டான விழுந்த இடம் அடையாளம் அப்படியே காணப்பட்டதாம். ஆமே. அப்படியெல்லாம் அவங்க அழுது அழுது ஆமீன் ஸ்தோத்திரம் ஊழியங்களை செய்தாங்க. ஊழியம் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, எல்லா தேசத்திலும் அப்படிதான் பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் அவருடைய அழுகை நிமித்தம் தான் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப இரண்டாவது கவனிக்கணும், நம்முடைய அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீங்க வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது யாரெல்லாம் அழுதாங்க அப்படி நீங்க படிச்சீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க படிக்கும் பொழுது அங்கே எசேக்கியா என்கிற தேவ மனிதர் அழுதார். சீக்கிரமா படிங்க. அவனிடத்தில் வந்து ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். அப்பொழுது எசேக்கியா தன்னுடைய முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக நடந்து நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதார். பாத்தீங்களா? அங்க எசேக்கியா என்கிற தேவ மனிதர் அழுத பொழுது அவருடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் நீட்டி கொடுத்தார். கர்த்தாவே,
உண்மை உத்தமமா இருந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா அழுத பொழுது எசேக்கியாவின் ஆயுசு நாட்களை ஆண்டவர் நீட்டி கொடுக்கிறார். அப்ப எசேக்கியாவின் அழுகையை ஆண்டவர் கண்டார். அது மட்டுமல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிங்க. 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அப்ப எசேக்கியா அழுகிறாரு. அடுத்து இங்க படிங்க, தாவீது அழுதார். தனக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவீது சத்தமிட்டு அழுதார். ஆமீன். யோபின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்துல 17-18 படிக்கும் பொழுது அங்க யோபு என்கிற தேவ மனிதர் அழுகிறாரு. படிங்க. பாருங்க, அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, உண்டாயிருக்கிறது. கவனிங்க, அங்க யோபு என்ன செய்கிறாரு? அழுதா. ஆமை, அழுகிறதுனால் என் முகம் எப்படி இருக்கா? அழுக்கடைந்து இருக்கிறது. அப்ப யோபு என்கிற மனிதன் அழுதார். எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 நீங்க படிச்சீங்கன்னா 1வது வசனம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். 18. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அங்க எரேமியா என்கிற மனிதன் அழுததை குறித்து நம்ம படிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் படிச்சீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள் கண்ணீர் வடித்ததை குறித்து பிரசங்கி 4:1 படிக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் வடித்தார்கள். ஆமென். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் படிச்சீங்கன்னா, தீமோத்தேயு என்கிற மனிதன் அழுததை குறித்து அங்கே படிக்கிறோம். அப்ப வேத புஸ்தகத்தில் நம்ம படிக்கும் பொழுது யாரெல்லாம், ஆமீன், அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களா இருக்கட்டும், யாரெல்லாம் கண்ணீர் வடித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் பிரகாசித்தது. அவருடைய வாழ்க்கையெல்லாம் நன்மை உண்டாயிற்று. அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றி ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்ப இந்த நாள்ல சொல்றேன், ஜெபிக்கிற அழுகிற தேவ பிள்ளையே, உன் அழுகைக்கு ஆண்டவர் பதிலை கர்த்தர் தரப்போகிறார். அழுகிற தேவ பிள்ளையே, நீ நினைக்காத, ஆமா யாரும் பார்க்கல, மனுஷன் பார்க்கல, ஆமா யார் அப்படி நினைக்க வேண்டாம். நம்முடைய அழுகைய அப்பா பார்த்து கொண்டிருக்கிறாரு. என்ன விஷயத்திற்காய் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த அழுகைக்கு ஆண்டவர் பதில் தர போகிறாரு. அப்படின்னா இப்போ இருக்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்முடைய அழுகையை ஆண்டவர் கேட்கிறாரு. அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3வது, ஆண்டவர் எதை கேட்கிறார்? மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது ஆண்டவர் எதை கேட்கிறார்? மல்கியா 1:9. தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். போதும். 3வது கவனிங்க, ஆண்டவர் எதை கேட்கிறான்னா, நம்முடைய கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்கிறார். மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதை கேட்கிறார்னா, நம்முடைய கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல வந்து நல்ல கெஞ்சி கேட்கணும். ஒரு பக்கத்துல விடாபிடியா கேட்கணும். செஞ்சு தாரும் ஆண்டவரே, அது வரட்டும் ஆண்டவரே, அது நடக்கட்டும் ஆண்டவரே. அது ஒரு பக்கம். ஆமா, யாக்கோபு போராடினது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் உம்மை போக விடுவதில்லை அப்படின்னு விடாபிடியா கேட்கிறோம். அது ஒரு பகுதி. ஆனால் இங்க கவனிங்க, அவன் என்ன செய்கிறான்? இப்ப கெஞ்சினான். அப்ப கெஞ்சணும். ஆண்டவரே, அப்பா இதை எனக்கு பண்ணித்தாங்க, இதை எனக்கு செய்து தாங்க, ஆமே இது இப்படி இருக்குது, இல்ல ஒரு மாற்றத்தை தாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்தில் கெஞ்சி கேட்கணும். நீங்க வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது சில மனிதர்கள்
கெஞ்சினார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அப்படியே 13வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆமென், ஸ்தோத்திரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். யாருக்காக இப்ப கெஞ்சுகிறார்? யாருக்காக கெஞ்சுகிறார்? மிரியாமுக்காக கெஞ்சுகிறார். மோசேக்கு விரோதமா என்ன செஞ்சிட்டா? பேசிட்டா. ஆமே, பேசினபடினால் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? அவளை அடிச்சிட்டாரு. இப்ப எப்படி மாறிட்டா? குஷ்டரோகியா மாறிட்டா. அப்ப இப்ப ஒண்ணு கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆமா, எந்த பாசுக்கு விரோதமாய் பேசப்படாதுன்னு. ஆமே, அதனால தானே கர்த்தர் அடிச்சாரு. ஆனா மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். பாத்தீங்களா? என்ன சாட்சி பாருங்க, ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரு. ஆமென், ஸ்தோத்திரம். 12வது அதிகாரம் 3வது வசனம். அவன் எப்படிப்பட்டவன்? ஆமென், பூமியில உள்ள சகல மனிதனை பார்க்கிலும் இவன் சாந்த குணம் உள்ள ஆளா? ஒருத்தனை ஒரே அடியில அடிச்சு கொன்ன ஆளாகும். ஆனா இப்ப ஆண்டவர் இவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? மோசே, நான் பைபிள்ல தியானிச்சேன். ஆமே, யாரு எல்லாம் குறிச்சு ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. வருகிற நாட்களை பேசுவேன்னா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மோசே குறித்த ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. எப்படி சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. பூமியில இவனை போல ஒருத்தனும் சாந்த குணம் உள்ளவன் இல்ல. அப்ப மோசே எப்படிப்பட்ட ஆளா? சாந்த குணம். மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிக்கிற நாமும் அப்படியே மாறிடணும். என்ன மாறுமா? சரி, மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 7வது வசனத்தை சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் அவன் எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்ட ஆளா மோசே? உண்மை உள்ள ஆளு, சாந்த குணம் உள்ள ஆளுன்னு சாட்சி கொடுக்கிறாரு. உண்மை உள்ள ஆளுன்னு சாட்சி கொடுக்கிறாரு. அப்ப இவருக்கு விரோதமாக யாரு பேசுறது? அப்ப கர்த்தரே சாட்சி கொடுத்துட்டாரு. சாட்சி கொடுத்த ஆளை குறிச்சாக இவ பேசுறா. பேசினபடினால் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. நான் தான் தாழ்மையா சொல்றேன், எந்த மனுஷனை குறிச்சும், எந்த ஊழியக்காரரை குறித்தும், எந்த தேவ பிள்ளைகளை குறித்தும் நம்ம எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே, நம்ம யாரையுமே நம்ம நியாயம் தீர்க்க வேண்டாம். நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் இயேசு. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? அவர் இப்படி, இவர் இப்படி, அவர் அப்படி, அவர் அப்படின்னு நம்ம யாரை குறிச்சு நம்ம நியாயம் தீர்க்க வேண்டாம். நம்ம நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி அவர்கள் ஊழியம் செய்யட்டும். அப்படிதானே? ஆமே. அப்படினால் அவங்களை பற்றியோ இவங்களை பற்றியோ நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்முடைய ஜெப வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம ஆராதிக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கைய பார்த்து நம்முடைய ஜீவியத்தை ஒண்ணு அப்பப்ப அலசி சரி பண்ணி நம்ம நேரா ஓடிட்டா போதும். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மோசேக்கு விரோதமாய் பேசினபடினால் கர்த்தர் அடித்தா. இப்ப குஷ்டரோகியா மாறிட்டா. இப்ப போய் கிடந்து கெஞ்சுகிறான். ஆமே, ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்ப ஸ்தோத்திரம். இவன் கெஞ்சுதலை கேட்டு ஆண்டவர் இறங்கினாரா இறங்கலையா? எனக்கு விரோதமா தான் இவ பேசினா. இவ வாங்கி கட்டிட்டு இருக்கட்டுன்னு அவ சும்மா இருக்கல மோசே. ஆமே, என்னதானே பேசினா. ஆமே, அப்ப கொடுத்தால ஒண்ணும் குழப்பம் இல்ல அப்படின்னு ஒண்ணு இருக்கல. கெஞ்சினான், தேவ சமூகத்தில் போய் கெஞ்சினான். ஆண்டவரை குணமாக்கன்னு கெஞ்சினான், விடுவின்னு கெஞ்சினான். அந்த கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிட்டா. அப்ப நம்முடைய கெஞ்சுதலுக்கு இறங்குகிற தெய்வம். நம்முடைய கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, மோசே இன்னும் படிச்சீங்கன்னா யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனத்திற்காய் போய் கிடந்து கெஞ்சினாரா மோசே. ஆமே, மிரியாமுக்காக மாத்திரமல்ல, அந்த ஜனத்திற்காக போய் கிடந்து தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறார். ஆமே, அப்ப ஜனத்தின் கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்டார். ஆமே, அது மாத்திரமல்ல, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அவருடைய 33வது அதிகாரம்
10வது வசனத்தில் நீங்க படிக்கும் பொழுது ஆமென், மனாசே இப்ப கட்டப்பட்டு கிடக்கிற நேரத்தில் தெய்வத்தை நோக்கி அவன் கெஞ்சினான். இன்னைக்கு சொல்ற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். இவனை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த கட்டப்பட்ட நிலவரத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அப்ப நீங்க எங்க கட்டப்பட்டிருக்கிறீங்க, எந்த இடத்துல அகப்பட்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க அகப்பட்டிருக்கலாம், நீங்க கட்டப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு தெய்வத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அந்த கெஞ்சுதலின் சத்தம் அவருடைய சமூகத்தில், அவருடைய செவிகளில் போய் எட்ட போகிறது. அந்த கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் பதிலை தரப்போகிறாரு. சங்கீதம் 77:1 படிச்சீங்கன்னா தாவீது கெஞ்சுகிறார். படிக்கலாம். சங்கீதம் 77:1. அவன் தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி என்ன செய்தானா? கெஞ்சினான். தாவீது அப்படியானால் சத்தத்தை உயர்த்தி தெய்வத்தை நோக்கி கெஞ்சினான். ஆமென், ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது எரேமியாவின் புஸ்தகம் 26:19 படிச்சீங்கன்னா அவருடைய முகத்தை நோக்கி கெஞ்சினார்கள். அப்ப ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சினார்கள், அவருடைய முகத்தை நோக்கி. அந்த வசனத்தை படிங்க. எரேமியா 26:19. எசேக்கியாவும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி கெஞ்சினான். பாத்தீங்க, சமூகத்தை நோக்கி கெஞ்சினான், அவருடைய முகத்தை நோக்கி. அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் கிடந்து கெஞ்சி கேளுங்க. டேடி, இதை எனக்கு பண்ணி தாங்கப்பா, இதை எனக்கு செய்து தாங்கப்பா ஆண்டவரே, இது வந்துட்டது ஆண்டவரே, இதுல ஒரு இரக்கம் செய்யணும்னு கெஞ்சி கேளுங்க. இன்னைக்கு அந்த கெஞ்சுதல் ஆண்டவர் கேட்டு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரு. ஆமேன்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னத்தைக்கு போதும். எல்லாம் முழங்கால் படி போடலாமா? 3 காரியம் சொன்னேன். ஆமே, எதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு? பொருத்தனையோடு கூடிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். 2வது, நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்கிறார். கண்ணீரின் சத்தத்தை, கண்ணீரோடு கேட்கிற சத்தத்தை, அழுது புலம்பி கேட்கிற சத்தத்தை, பண்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். 3வது, நம்முடைய கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்கிறார். முழங்கால் படி போடலாமா? கண்களை மூடலாமா? ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீ கேட்கிற தெய்வம் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். டேடி, உங்க சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கேளும் ஆண்டவரே. நீர் கேளாதவரை போல் இருக்கிற தெய்வம் அல்ல, நீர் கேட்கிற தெய்வம். எனக்கு பதில் வேணாப்பா. ஒரே ஒரு நிமிடம் எல்லாம் நெடுமுழங்கள் போடுங்கள். கண்களை மூடுங்க, பார்க்கலாம். முடிந்த நெடுமுழங்கள் போடுங்கள். ஒரு நிமிடம் ஆண்டவரே, பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணா ஜோம் பண்ணுங்க. பொருத்தனையோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னா கேளுங்க. அந்த பொருத்தனையின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போகிறார். உன் அழுகை ஆண்டவர் கேட்க போகிறார். அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்க போகிறார். உன் கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்க போகிறார். ஆமென். எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்கு பதில் வேணும். ஆண்டவரே, எனக்கு பதில் வேணும். எனக்கு பதில் வேணும். டேடி, பதில் வேணும். கெஞ்சி கேளுங்க, கெஞ்சி கேளுங்க. கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் இறங்குவா. ஷபாலா கரபாலா கத்திரபா கரபோரியா, அரிமானா கத்துரபா கத்திரபா கரபோரியா, உடபாலா கத்துரபா கத்திரபா கரபா கத்திரபா கரபோரியா, உடமான துரமான கடகதுரியா. கண்ணீர் உடனே கண்ணீர் விடுங்க. ஒரு 2 நிமிடம் நேரம் இருக்கிறது. இன்னும் அழுன்னு அழுங்க. ஒரு நிமிடம் உங்க பிள்ளைகளுக்காய் அழுங்கள். தாவீது தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார். அழுங்க, இன்னும் அழுங்க. நான் அழுதது போதாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? துருத்தியில சேர்க்கப்படுகிறது. துருத்தி நிறைய போகுது. பதில் வரப்போகுது. பதில் வரப்போகுது. கர்த்தர் உனக்கு பதில் தருவார். தேவ பிள்ளையே, அம்மா உங்களுக்கு பதில் உண்டாகும். ஐயா உங்களுக்கு பதில் உண்டாகும்.
சகோதரா சகோதரி, உனக்கு பதில் உண்டாகும். அழுங்க, கெஞ்சுங்க, அவருடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சுங்க. ஆண்டவரே விடுதலை தேவை, விடுதலை தேவை. கெஞ்சுங்க கெஞ்சுங்க, அற்புதம் நடக்கணும், அற்புதம் வரணும். கெஞ்சுங்க தேவ சமூகத்துல, கெஞ்சுங்க கெஞ்சுங்க. ஊட்டாபால கரபா கத்தீர பக்கர பக்கத்தீர பக்கர பக்கத்தீர பக்கரபா ஊட்டாபால தீரபால கரபால திரிபிலி அம்தல கடக துரியாதர கன கடகசியா ரகமன கடக துரியாதர கன கடகசியாதர கன கடக துரியா ஊட்டாபால பல பரபல திரிபிலி அம்தல் கடக துரியாதர கன கடக துரியா உடமன திரமன கடக துரதல சம்பராதியா. உன் அழுகைக்கு பதில் வரும், உன் அழுகைக்கு பதில் வரும். உன் பொருத்தனை ஜெபத்திற்கு பதில் வரும், உன் பொருத்தனை ஜெபத்திற்கு பதில் வரும், உன் கெஞ்சுதலுக்கு பதில் வரும். என் அப்பன் எல்லாவற்றையும் காண்கிறார், எல்லாவற்றையும் கேட்கிறார். செவிகள் திறந்திருக்கிறது. இந்த இடத்தில் வந்து கிடந்து மண்டியிட்டு முகம் குப்பர விழுந்து கிடந்து கெஞ்சுகிற தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் பதில் செய்கிறாரே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இப்ப கைகளை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்தி இருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஐயா அம்மா உங்களை கைவிட மாட்டாரு, தெய்வம் உங்களை கைவிட மாட்டாரு. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிடு 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 கூப்பிடு. குருடர்கள் கூப்பிட்டது போல கூப்பிடு. இரக்கம் வருகிறது வர, சகாயம் வருகிறது வர, அற்புதம் நடக்கிறது வர ஆண்டவரை பார்த்து கூப்பிடு. உன் பிள்ளைக்காக அழு. அதிகமா கண்ணீர் வடி வடி. ஆமா, வடித்த கண்ணீர் போதாது, வடித்த கண்ணீர் போதாது, இன்னும் கண்ணீர் வடி. ஜெயம் வருகிறது வர கண்ணீர் வடி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கிறது வர கண்ணீர் வடி. ஆமென். நான் ரொம்ப அழுதுட்டேனேன்னு நீங்க சொல்ல வேண்டாம், ரொம்ப கண்ணீர் விட்டுட்டேனேன்னு சொல்ல வேண்டாம். இன்னும் அழுங்க, இன்னும் அழுங்க. தேவ பிள்ளை அழு, இன்னும் அழு, இன்னும் அழு. பதில் வருகிறது வர, பதில் கிடைக்கிறது வர அழுது கொண்டே இரு, அழுது கொண்டே இரு. ஜெயம் கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும், நன்மை கர்த்தரால் வரும், ஆசீர்வாதம் கர்த்தரால் வரும், விடுதலை கர்த்தரால் வரும். ஓ ஓ, செவிகள் போய் ஏறிக்கொண்டிருக்கிறது. நீ கூப்பிடுகிறது, நீ சொல்றது, நீ பேசுகிறது அப்பாவுடைய செவியில போய் எட்டிட்டு இருக்குது. Hallelujah. Uda bara bala bara bala bara bala ba. Dira bara bala bara bala 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 ba. Uda bara bala 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 ba. Uda bala bala dira bala bara bala 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 ba. Uda bara bala bara bala dira bala bara bala bala ba. Rika bala 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 ba. Uda bara bala bala bara dira bala bara bala bala ba. Sandara dara di gamdara daladiya. Udamana duramana gadagadu. அல்லேலூயா. கண்ணுநீரின் தாழ்வரையில் கரையுண்ண வேளைகளில், கண்ணுநீரின் தாழ்வரையில் கரையுண்ண வேளைகளில் கைவிடில்ல கர்த்தர் என்னை கைவிடில்ல, கர்த்தர் என்னை கண்ணுநீரெல்லாம் துடைக்கோ, கண்ணுநீரெல்லாம் துடைக்கோ. சாது என்னை கைவிடாதே, நாதன் என்னும் நடத்திடுന്നു. சாது என்னை கைவிடாதே, நாதன் என்னும் நடத்திடுന്നു. கொடுங்காற்றும் திரமாலையும் படகில் வந்தாடிக்கும், கொடுங்காற்றும் திரமாலையும் படகில் வந்தாடிக்கும். நேரமென்றே சாரியுண்டே, நேரமென்றே சாரியுண்டே. நாதன் என்னும் வல்லவனா, நாதன் என்னும் வல்லவனா. சாது என்னை கைவிடாதே, நாதன் என்னும்
நடத்திடுന്നു. சாது என்னை கைவிடாதே, നാഥനും നടത്തിടുന്നു. അന്യദോളം സിറകടിയിൽ അവൻ കാത്തിടും തരയിൽ. അന്യദോളം സിറകടിയിൽ അവൻ കാത്തിടും തരയിൽ. ആപത്തിലോ രോഗത്തിലോ ആപത്തിലോ രോഗത്തിലോ അവനാനെനിക്കഭയം, അവനാനെനിക്കഭയം. സാധു എന്നെ കൈവിടാതെ, നാഥനെന്നും നടത്തിടുന്നു. സാധു എന്നെ കൈവിടാതെ, നാഥനെന്നും നടത്തിടും. ഒരു വിസൈ കൂടെ കണ്ണുനീരിൻ താഴ്വരയിൽ എല്ലാം സത്തത്തെ ഉയർത്തി, ഉങ്ക സത്തത്തെ ഉയർത്തി. കണ്ണുനീരിൻ താഴ്വരയിൽ കരയുന്ന വേളകളിൽ കൈവിടില്ല കർത്തരെന്നെ, കൈവിടില്ല കർത്തരെന്നെ. കണ്ണുനീരെല്ലാം തുടയ്ക്കും, കണ്ണുനീരെല്ലാം മറുപടിയുമാ. കണ്ണുനീരിൻ താഴ്വരയിൽ കരയുന്ന വേളകളിൽ, കണ്ണുനീരിൻ താഴ്വരയിൽ കരയുന്ന വേളകളിൽ, കണ്ണുനീരിൻ താഴ്വരയിൽ കരയുന്ന വേളകളിൽ, കണ്ണുനീരിൻ താഴ്വരയിൽ കരയുന്ന വേളകളിൽ കൈവിടില്ല കർത്തരെന്നെ, കൈവിടില്ല കർത്തരെന്നെ. കണ്ണുനീരെല്ലാം തുടയ്ക്കോ, കണ്ണുനീരെല്ലാം തുടയ്ക്കോ. எல்லாம் கை தட்டியாமே. கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைக்கிறார், கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார், சகாயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அம்மா, யாரும் கேட்கலன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நான் அழுகிறதை யாரும் கேட்கல, என் கெஞ்சுதலை யாரும் கேட்கல, என் ஜெபத்தை யாரும் கேட்கலன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நம்முடைய அப்பாவுடைய செவிகள் திறந்திருக்கிறது, பதில் வருகிறது, பதில் வருகிறது. கால தாமதம் இல்லாமல் பதில் வருகிறது. கர்த்தர் பதிலை தருகிறார். கையை தட்டி அதை பெற்றுகள், சுதந்தரித்துகள். எஸ் எஸ் எஸ். எங்கள் நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, கூப்பிடுதலை கேட்கிற தெய்வம் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினீங்க. ஆபத்து காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் பொருத்தனையோடு பண்ணுகிற ஜெபத்தை தெய்வம் கேட்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீர், நாங்கள் அழுகிற அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறீர் ஆண்டவரே. எங்க கெஞ்சுதலை ஆண்டவர் கேட்கிறீங்க ஆண்டவரே. அருமையான பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். எங்க பிள்ளைகளுக்கு நீங்க பதில் செய்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீங்க பதில் கொடுக்க போறீங்க, அதற்காய் நன்றி. எல்லா பிள்ளைகளையும் தொடர்ந்து பலப்படுத்து. இன்னும் அதிகமா உங்க சமூகத்தில் கூப்பிட கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க. வந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க.